சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மகளிர் அணி போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு. அரசியல் கட்சித் தலைவரும் அரசு காவல்துறை அதிகாரியும் பொதுவெளியில் விமர்சிப்பது நல்லதல்ல. தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் பேட்டி. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்புறம் ஒரு சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஆபீசரும் இந்த மாதிரி பப்ளிக்கா ஒரு ஆர்கியூமெண்ட் ஈடுபடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. இந்த பிரச்சனைக்கு சட்ட ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ தலைமை செயலாளரும் டிஜிபியும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 1791 கனஅடியிலிருந்து 1871 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நாளை தொடங்குகிறது ஜெய் பாபு ஜெய் பீம் பேரணி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அறிவிப்பு. எழுபத்து 6வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. கர்த்தாவியா பாதையில் அதிகாலை வேளை கடும் குளிரிலும் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள். நானூற்றுக்கும் அதிகமான மருந்துகள் தரமற்றவை. கட்டுப்பாடுத்துறை ஆய்வில் கண்டுபிடிப்பு. பீகார் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் சொத்து மதிப்பு அரசு இணையதளத்தில் பதிவேற்று. முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் சொத்து மதிப்பு 1.64 கோடி என பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்டர் கவாஸ்கர் கோப்பை கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியிலிருந்து ரிஷப் பண்ட் நீக்கம் என தகவல். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான த்ருவ் ஜுரெல் அணியில் சேர்க்கப்பட வாய்ப்பு. பும்ரா மட்டும் இல்லை என்றால் பார்டர் கவாஸ்கர் தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் சாதகமாக இருந்திருக்கும். பும்ரா மட்டுமே ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்து வருகிறார் என்றும் கிளென் மெக்ராத் கருத்து. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பிரிஸ்பேன் டென்னிஸ் தொடர் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் முன்னணி வீராங்கனை விக்டோரியா அசரென்கா. புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மீண்ட சிவராஜ்குமார் முதன்முறையாக வீடியோ வெளியீடு. தன் மனைவியின் அன்பும் ஆதரவும் தான் தன்னை வலிமையாக பயணிக்க வைத்ததாக உருக்க.